பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு ஜூனியர் டாக்டர் ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் தான் ஆகுது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்தியா முழுக்க இந்த ரேப் அண்ட் மர்டர் ஒரு ஷாக் வேவை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேஸில் யார் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் எங்கே விசாரணை போயிட்டு இருந்தது அப்படின்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சியல்டா நீதிமன்றத்தில் இந்த கேஸோட ட்ரையல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. சிபிஐ சைட்லேருந்து ஒரு 45 பக்கத்தில் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த கேஸில் இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளியா, சஞ்சய் ராய்க்கு பின்னாடி அந்த சந்தீப் கோஷ் இருக்காரா, சந்தீப் கோஷுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ட்ரையல் அப்படிங்கிறது சியல்டா நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. லாஸ்டா இந்த ட்ரையல் எப்போ முடிஞ்சது அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி இந்த விசாரணை அப்படிங்கிறத முடிச்சுட்டாங்க. ஸோ அன்னைக்கு கோர்ட் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜனவரி 18ஆம் தேதி இந்த கேஸ்ல குற்றவாளியா என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில நேத்தி சியல்டா நீதிமன்றம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸ் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜூனியர் டாக்டர்ஸ். இந்த கேஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்குது, ஒரு முக்கியமான கேஸா நிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னா இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் தான். அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய போராட்டம், இந்த வழக்குல யார் குற்றவாளியா அவங்க தண்டிக்கப்படணும், இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய போராட்டம், ஒரு 2 மாச போராட்டம், அவங்க வேலையை விட்டுட்டு சாப்பாடை விட்டுட்டுலாம் நடத்தினாங்கல்ல. ஸோ அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் நேற்று நீதிமன்றம் முன்னாடி ஒரு பெரிய அளவில் கூடியிருந்தாங்க. அதே மாதிரி போலீஸ் தரப்புலையும் ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா சஞ்சய் ராயை கூப்பிட்டு வராங்க, அவன் தானே இதுவரைக்கும் இந்த வழக்கில் குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு வரப்போ அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, யாராவது தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது நேற்று பெரிய அளவில் இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்கல்ல, அவங்க தரப்புலேருந்து அவங்க அப்பா அம்மாவோ இல்லை அவங்க தரப்புலேருந்து யாருமே நேற்று நீதிமன்றத்துக்கு வரல. அவங்க ஏன் வரல, அவங்களுக்கு என்ன கோபம், என்ன இந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்ன கடுப்பு அப்படிங்கிற விஷயத்த நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நேற்று சஞ்சய் ராய் நீதிமன்றத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சிபிஐ ஃபைல் பண்ண அந்த சார்ஜ் ஷீட், அந்த அடிப்படையில் நேற்று நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல சஞ்சய் ராய் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்த நேற்று தீர்ப்பா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு ஜனவரி 20ஆம் தேதி கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதுல சிபிஐ தரப்புலேருந்து என்ன ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாங்க, கோர்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு அரிதிலும் அரிதான ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸ்ல இந்த சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சிபிஐ தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு ஜனவரி 20ஆம் தேதி இந்த கேஸ்ல என்ன தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். ஸோ நாளைக்கு நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க, இந்த சஞ்சய் ராய்க்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு இந்த கேஸை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சிபிஐ சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு தூக்கு தண்டனை மாதிரி கொடுக்க போறாங்களா, இல்லை இத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்னு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல, இந்த கேஸ்ல அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட அப்பா அம்மா கூட கோர்ட்ல ஆஜர் ஆகல, அவங்க இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேஸ்ல அடுத்த குற்றவாளியா இந்த கேஸ்ல சொல்லப்பட்டது யாரு அப்படின்னா சந்தீப் கோஷ், அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அபிஜித் மண்டல். இவங்க 2 பேரும் இந்த கேஸ்ல சேர்க்கப்பட்டிருந்தாங்க. எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரையும் குற்றவாளியா இந்த கேஸ்ல சிபிஐ சேர்த்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க எவிடன்ஸ் டேம்பரிங் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவம் இப்படிதான் நடந்தது, இவங்களால தான் நடந்தது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸை வச்சு தானே கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை அந்த சம்பவம் நடக்கிறப்போ அங்க பிரின்சிபலா இருந்த சந்தீப் கோஷும் அந்த ரீஜியன்ல இன்ஸ்பெக்டரா இருந்த அபிஜித் மண்டலும் சேர்ந்து எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ்ல இவங்க 2 பேரும் ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே இப்போ இந்த கேஸ்ல ஜாமீன் வாங்கிட்டு வெளியில போயிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படின்னா, சிபிஐ இவங்க மேல சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கேஸ்ல அதுல ஒரு 90 நாளுக்குள்ள அவங்க மேல சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணும். பட் சிபிஐ தரப்புல இருந்து இவங்க 2 பேர் மேலேயுமே சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணல. ஸோ அதை ஒரு ஈஸியான வழியா வச்சு இவங்க 2 பேருமே, இப்போ இந்த அபிஜித் மண்டலும் சரி சந்தீப் கோஷும் சரி 2 பேருமே ஜாமீன் வாங்கிட்டு இந்த கேஸ்ல வெளியில இருக்காங்க. ஸோ இதை அந்த அப்பா அம்மாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த அப்போ இருந்து அந்த அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நபர் மட்டும் தன்னுடைய மகளை இப்படி பண்ணல, இது நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி சந்தீப் கோஷுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் என்னுடைய மகளுக்கும் இடையில முன் விரோதம் அப்படிங்கிறது இருந்தது, அவங்களுக்குள்ள கிளாஷ் அப்படிங்கிறதுலாம் இருந்தது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த விஷயம். ஸோ அந்த கேஸ்ல இருந்தே சந்தீப் கோஷும் அந்த
அபிஜித் மண்டலம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுவும் சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் சரியா ஃபைல் பண்ணாததுனால அவங்க வெளியில வந்ததுனால அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த கேஸ் இப்போ இது வரைக்கும் விசாரிக்கப்பட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த கேஸை திரும்ப ஆரம்பத்திலேருந்து விசாரிக்கணும். ஆரம்பத்திலேருந்து நிறைய பேர் விசாரிச்சு அவங்களுக்குலாம் இல்லை சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா கழட்டி விட்டாங்கல்ல சிபிஐ. ஸோ அந்த விசாரணை அப்படிங்கிறது திரும்ப நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மாவோட கோரிக்கை. ஸோ அதனால தான் நேற்று அவங்க நீதிமன்றத்துக்கு கூட வரல. என்ன தீர்ப்பு கொடுத்தா என்ன, இவன் ஒருத்தனுக்கு தான் தீர்ப்பு கொடுக்க போறாங்க, பட் இதுல இந்த ஒருத்தர் மட்டும் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறது தான் அந்த அப்பா அம்மா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது நடக்கிறது வந்து சேல்டா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைங்கிறது நடக்குது, நாளைக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. பட் அந்த அப்பா அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொல்கட்டா ஹைகோர்ட்ல இந்த கேஸை வந்து திரும்ப விசாரிக்கணும், சிபிஐ விசாரிச்சது சரி கிடையாது, திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேல்டா நீதிமன்றம் இவ்வளவு ஒரு முக்கியமான வழக்கு, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே போராடினாங்க, ஒரு பெரிய இஷ்யூவா மாறிச்சு. ஒரு 4-4.5 மாசத்துக்குள்ள இதோட ட்ரையல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடுச்சு, யாரு குற்றவாளி அப்படிங்கிற வரைக்கும் வந்துடுச்சு. பட் இவ்வளவு பெரிய அந்த குற்றத்தை செஞ்ச நீதிமன்றம் இவ்வளவு பெரிய குற்றத்தை இவன் தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு தெரிய வரும். இந்த சஞ்சய் ராய்க்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது முன்னாடி நடந்திருந்தாலும் சரி, எப்போ நடந்தாலும் சரி, ஒரு கேஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.